நேத்து பாரு, சாண்ட்ராவும் பேசிட்டு இருந்தாங்கன்னு சொன்னேன். அதில வந்து ஒரு விஷயம் சுபிக்ஷா பத்தி பேசியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுபிக்ஷாவுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு பார்வதி சொல்லுவாங்க, "ஆமா, அவளுக்கு ஏதாச்சும் டேப்லெட் குடுக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்கு அந்த டேப்லெட் குடுக்கணும் அப்படின்னு முன்னாடி சாண்ட்ரா வந்து டிவார்மிங் டேப்லெட்ஸ் குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்பவும் இந்த டேப்லெட்ஸ் குடுக்கணும்னு சொல்றாங்க. எதுக்காக இப்படி சொல்றாங்க அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. அந்த பொண்ணு அந்த பீட் பாக்ஸிங் பண்றத தவிர வேற எதுவும் தப்பா பண்றது கிடையாது. அப்படி இருந்தாலுமே அத வந்து இப்படி சொல்றது என்ன வகையில நியாயம்னு எனக்கு தெரியல. ஏன்னா, இவங்களுக்கு அந்த பெயின் இஷ்யூ அதெல்லாம் சொல்றது வந்து ப்ராப்ளம் மெடிக்கல் இஷ்யூவ பப்ளிக் ஷோல சொல்றாங்கன்னு சொல்றாங்கல்ல. அப்ப இவங்க எதுக்கு சுபிக்ஷாவ சொல்றாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கானா வினோத் அண்ணாகிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. பார்வதி வந்துட்டு, ஆமாமா, ஆளாளுக்கு ஒரு பிரச்சனைய எடுத்துட்டு வந்து சொல்லி கத்துறது அப்படின்னு சொன்னோனே, டக்குன்னு ஆளாளுக்கு இல்ல பாரு, நீ தான் அப்படின்னு சொல்லி கானா வினோத் அண்ணா சொல்லிருவாரு. நீ தான் அது பண்றது, கத்துறது. நீ தான் ஏ கிளாஸ் ரவுடி. மத்தவங்கலாம் பி, சி. நீ ஏதோ மத்தவங்க சொல்றது மாரி அப்படியே கூலா சொல்ற. நீ தான் அப்படி சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு கானா வினோத் அண்ணா அப்படியே ஸ்ட்ரெயிட்டா ஆன் த ஃபேஸ் சொல்லிட்டாரு. ஸோ இத தான் வந்து அவர்கிட்ட எதிர்பார்க்கிறோம். அவர் எதுக்காக ஹெசிடேட் பண்றாருன்னே தெரியல. அவர் அப்படியே பூசி முழுகி லேசா தான் சொல்லுவாரு. பட் இப்போ வந்து கொஞ்சம் விஜய் சேதுபதி சார், நீங்க உங்க இமேஜ ஸ்பாயில் பண்றீங்கன்னு சொன்னதுக்கப்புறமா கொஞ்சம் டைரக்ட்டா சொல்றத நிறைய இடத்துல பார்க்க முடிஞ்சது. பட் இன்னுமே கொஞ்சம் இறங்கி அவர் அடிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்க.